கங்க்ராட்ஸ் பசங்களா, நம்ம எஸ்எஸ்எல்சி இந்த அகாடமிக் இயரை ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ண போகிறோம். முதல்ல சயின்ஸ்லேருந்து ஆரம்பிப்போமா? லா ஆஃப் மோஷன். எல்லா பாடியும் ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கும், இல்லைனா மோஷனில் இருக்கும், தட் இஸ் மூமெண்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எது இந்த பாடியை மூவ் பண்ண வைக்குது, எது ரெஸ்ட் பண்ண வைக்குது, எது ஸ்பீட் ஆர் ஸ்லோ டவுன் பண்ண வைக்குது, எல்லாமே ஃபோர்ஸ்னால தான். நம்ம நியூட்டன் சார் கண்டுபிடிச்ச மாதிரி அவர்னால தான் நம்ம ஃபோர்ஸை பற்றியும் அந்த மூமெண்ட்ஸை பற்றியும் நல்லா தெரிஞ்சிக்க முடியுது. அதுக்கு முன்னாடி வேறு ஒரு பெர்செப்ஷனே இருந்துச்சு. இந்த ஃபோர்ஸஸ் பற்றி படிக்கிற ஃபிசிக்ஸ் பிரான்ச்சுக்கு பேர் தான் மெக்கானிக்ஸ். ஸ்டாட்டிக்ஸ்ன்றது ரெஸ்ட்லேயும், டைனமிக்ஸ்ன்றது மூவிங் பாடி. அரிஸ்டாட்டிலோட தியரிஸ் என்னென்னா, ஒரு பாடி எப்போவுமே ரெஸ்ட்டில் தான் இருக்கும். ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்தால் மட்டும்தான் அது மூவ் ஆகும், எய்தர் நேச்சுரல் ஆர் டிபெண்ட். அப்புறம் 2 ஆப்ஜெக்ட் கீழே விழும்போது ஹெவியான ஆப்ஜெக்ட் தான் சீக்கிரமாக கீழே விழும். கலீலியோ தியரி எய்தர் ரெஸ்ட் ஆர் மோஷனில் இருக்கும். அப்புறம் 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் விழும்போது ரெண்டுமே சேம் ரேட்டில் தான் விழும். ஃபோர்ஸை பாடி ரெசிஸ்ட் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் தான் இனர்ஷியா. சடன் பிரேக் போடும்போது நம்ம பாடி மேலே போகிறதையும், இல்லை சடனாக மூவ் ஆகும் போது நம்ம உடம்பு தானாக பின்னாடி வர்றதும் இனர்ஷியாவால் தான். பிரான்ச்சஸை உழுக்கும் போது பழம் கீழே வர்றது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஒரு ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அத்லெட் ஓடி வர்றது இனர்ஷியா ஆஃப் மோஷன். வண்டி ஷார்ப்பாக திரும்பும் போது நம்மளும் கூட சேர்ந்து திரும்புறது இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். லீனியர் மொமெண்டம்ன்றது அந்த ஃபோர்ஸ் அந்த பாடியில் எவ்வளோ இம்பேக்ட் பண்ணுதுன்றது. இதுதான் நம்ம நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். ஃபோர்ஸுன்றது ஒரு எக்ஸ்டர்னல் எஃபெக்ட், எய்தர் புல் ஆர் புஷ், அவ்வளோதான். ஃபோர்ஸஸ் ஒரே டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். இப்படி எல்லா ஃபோர்ஸோட கம்பைன்ட் எஃபெக்டாக ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஒரு பாடி ஈக்குவலிபிரியமில் இருக்குன்னா ரிசல்டன்ட் 0வாக இருக்கும். ஒரு டோரோட ஹேண்டில் ஏன் எப்படியும் அதோட எட்ஜ்லேயே இருக்கணும்? இன்ச்சஸ்லேருந்து தள்ளி இருந்தால் தான் அதை ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும். நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணுதுன்றது தான் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் டார்க். ஆன்டி கிளாக் வைஸில் மூவ் ஆகினா அது பாசிட்டிவ், கிளாக் வைஸில் மூவ் ஆகினா அது நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அதோட அப்ளிகேஷன்ஸ். ஒரு கியரோட பல்லுனால அதோட ஸ்பீடை எப்படி சேஞ்ச் பண்ணலாம், சீசரில் அந்த டிஸ்டன்ஸ்னால எப்படி நம்ம மூவ்மெண்ட்டை இது பண்ணலான்றதெல்லாம். இதுதான் பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ். சம் ஆஃப் மூமெண்ட்ஸ் கிளாக் வைஸ்லேயும் ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் ஈக்குவலாக இருக்கும், பாடி ஈக்குவலிபிரியமில் இருந்தால். செகண்ட் அண்ட் தேர்டில் செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பசங்களா. ஆல் தி பெஸ்ட்.